என்ன செய்யணும்னா, நான் முதல்ல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை நான் எனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். வைத்திருக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் ஸ்டார்ட் லிவிங் according to the word of God, and I'll start shining as the light, and that light will be given to us and shown to the world, and the world will recognize and say this is a different person, and it's full of light அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறாங்க நியாய பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு, அவர் சொல்கிறாரு நிறைவேற்றுகிறது தான் வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம we are going to study the little thing about it. வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது நிறைவேற்றத்துக்கு தான் இயேசு வந்தார். நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கும்போது தென் that is உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவருடைய இதில் நடக்கும்போது உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து பிறனிடத்தில் அன்பு கூர்வாக என்ற பிரமாணத்தை நான் செய்யும்போது அது நமக்கு நன்மை பயக்கும். அப்பொழுது நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றலாம் இருப்போம். 20வது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன் சொல்றார். அவர்களோட வேதபாரகர்கள் பரிசேயர் வேதத்தை தரவாக படித்து வச்சிருப்பாங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. they only use the word of God to find fault with others. ஸோ அவர்கள் வேதபாரகர்கள் பரிசேயர். இன்னொரு குரூப் இருக்குது சாட்டு. நாங்கள் அதை பரிசேயர் ஃபார்சிஸ்ன்னும் சதுசேயரை சாட்டுசின்னும் சொல்லுவோம். ரைட்டு பாருங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த லா வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அந்த லா எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு பாருங்கள். கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த இடத்துல வேற மாதிரி சொல்லுது. கொலை செய்தாதான் கொலை பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதான் கற்பனை. பழைய ஏற்பாட்டு கற்பனை. புதிய ஏற்பாட்டில் உள்ள கற்பனை இந்த இடத்துல ஒருத்த மேலே நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டாலே கொலை செய்கிறதுக்கு ஈக்குவலன்ட்டுட்டார். இதுதான் சொன்னேன், கிறிஸ்துவின் பிரமாணம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அது அன்பினால் கட்டப்பட்டது. ஏனென்றால் அன்பினால் தேவன் நிறைந்தவராய் கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பின போது அவர் தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார் நம்மளை மீட்பதற்காக. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். படிங்க. தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த ஆலோசனை சங்க தீர்ப்பு எங்க இருக்குதுன்னா அங்க இருக்குது, தேவன்கிட்ட இருக்குது. மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். அதாவது ஃபூல் அப்படின்னு சொல்றவன் எங்க போறான்? எரிநரகம். ரிசல்ட் ஒரு கொடுக்குறாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது, தென் அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன, மீனிங் என்ன, அதோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, அதோட ஃபைனல் ரிசல்ட் எங்கே போகுது, எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். முதல்ல சபைக்கு போகிறோம். சபைக்கு போகும்போது
அந்த இடத்துல தேவனை துதித்து கொள்ள போகிறோம், அவரை வணங்க போகிறோம். வணங்க வரும்போது சபைக்குள்ளே வந்துட்டோம். ஆனாலும் நம்ம ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருப்போம். அந்த இடத்துல சண்டை போட்டு வந்துடும்போது என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நினைவு வருது. நினைவு வரும்போது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த நினைவு வரும்போது உடனே போய் அந்த இடத்துல நம்ம யாரோட சண்டை போட்டு வந்திருப்போமோ அவங்கக்கிட்ட ரெக்டிஃபை ஆகிட்டு அப்புறம் வந்து சபையில் கண். இதை உண்மையாகவே சீரியஸ் அப்படி பார்க்க தொடங்கினா நிறைய பேர் சர்ச்சுக்கே வர முடியாது இந்த காலத்தில். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. நல்மனம் பொருந்து இல்லைன்னா என்ன ஆகும்? இங்கே ரிசல்ட் என்ன வந்ததுக்கு? உன்னை எதிராளி என்னன்னு பிசாசானவன், உங்கள் எதிராளி பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறானே அந்த பிசாசானவன் உன்னை எங்கே கொண்டு போவான்? நியாயாதிபதியத்திட்ட கொண்டு போவான். அங்கே ஒப்பு கொடுக்காமலும் நியாயாதிபதியில் ஒப்பு கொடுக்காமலும் அங்கே நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படும் போது அவர்கள் உன்னை தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அந்த இடத்துல இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் ஹவு சீரியஸ் காட் இஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ அதனால் ஒப்பு கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வில் பி டைட் அப். நம்ம சிறைச்சாலை ஜெயிலில் போடுறதில்ல. வி வில் பி டைட் அப். நம்ம வாட் எவர் வி டச் இட் ஒன்ட் பி ப்ராஸ்பரஸ். தோல்விகளே வரும் வாழ்க்கையில். ஏனென்றால் வி ஹவ் ஆல்ரெடி பின் டைட். நமக்கு பெனிஃபிட் ஆகாதபடி பிசாசானவன் நம்மளை போட்டு வச்சுருக்கிறான். அது மாதிரி டை பண்ணி வச்சுருப்பான். ஏனென்றால் நம்ம அந்த இடத்துல முழுமை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்க கட்டளை பாருங்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் கொலை. இங்கே ஃபூல் சொன்னாலே இங்கே பிரச்சனை. இப்போ சொல்லுங்கள், எது கடினமானது? கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்துவனுடைய பிரமாணம் பெரிது. கிறிஸ்து உங்களை நேராக தேவனிடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் வந்தார். பிதாவாகிய தேவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ்க்கு, பரிசுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த தான் வந்திருக்காரு. ஆக நம்ம இது இந்த காரியத்தில் வரும்போது ரொம்ப சீரியஸாக நம்ம இருக்கணும். அதனால சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு உணர்ந்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்ம அதை இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முடியும். அது தெரியாமல் நம்ம பழைய திராட்சரசம் புது திராட்சரசம் அன்றைக்கி கூட கேட்டுட்டு இருந்தேன் நான். சில பேர் அவர்களுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் தான் பேசுகிறாங்க. புது திராட்சரசத்தில் இப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிற? நீ கோச்சிக்கிட்டினாலே தப்பு, நீ மூடன் என்று சொன்னினாலே தவறு. நீ உன் சகோதரனை மூடன் என்று சொல்லாதே. அவனை ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதே. இதுதான் வேத வசனம் சொல்லி கொடுக்குது. ஆகவே இது ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம எந்தெந்த ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கோம்னு பாருங்கள். ஆகவே இப்போ when we look at the word of God and apply it in our heart, we have to apply like this. Otherwise we will be held responsible. பிசாசு நம்மளை சிறைச்சாலைக்கு போடுவான். நான் கட்டி வச்சுருவான். நம்மளுக்கு வர ஆசீர்வாதத்தை கட்டி வச்சுருவான். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கட்டி வச்சுருவான். ஒன்றும் வராதபடி பண்ணுவோம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னால் ரெக்டிஃபை யுவர் செல்ஃப். ஒப்புரவாகு. ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் இது. நல்லா ஜனங்கள் தேவ ஜனமே கவனிங்க. ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். அப்போ நம்ம எல்லாரோடையும் சண்டை போட முடியாது, எல்லாரோடையும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது,
எல்லாரோடையும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் புதிய உடன்படிக்கை ரொம்ப கடினம்னு சொல்கிறேன். கடினம்னா நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம இஷ்டம் போல் மனம் போன வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் கலாத்தியர் 5 வேறு மாதிரி போட்டிருக்கோம், எபேசியரில் போட்டிருக்கோம், கொலோசியரில் போட்டிருக்கோம், எல்லாத்துலேயும் டஃப்பாக எழுதியிருக்கோம். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப டஃப்பாக எழுதியிருப்பார். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா ஆராய்ச்சி படிக்க தான் போகிறோம். ஒன்றுன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது டெய்லி நம்ம தப்பு பண்ணுறது தெரியும், தவறு செய்கிறது தெரியும். அப்போ வி அன்னெசரிலி வி கெட் காட் வித் சேட்டன்.